ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனலில் வந்து கேஆர்கே அழுக்கன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் அண்ட் ஷேர் பெல் பட்டன் கண்டிப்பாக பண்ணுங்க. இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம், கேஆர்கே யூடியூப் சேனலில் பார்த்து திருவண்ணாமலை சப்ஸ்கிரைபரும் 100 ஆடு வேணுமனே நம்மள்கிட்ட சொன்னாங்க. அதில் வந்து கொஞ்சம் கண்டிஷன் வச்சாங்க. என்ன கண்டிஷன்னா 15 கிலோ மேலே இருக்கணும், 18 கிலோ ஒரு ஆடு பொல்லாதான் இருக்கணும், 18 கிலோ மேலே தாண்டக்கூடாது, 15 கிலோ மேலே இருக்கணும், 15 கிலோ கீழே இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் வச்சாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி சேனல் தான் நிறைய பேர் நம்மளுக்கிட்ட வைக்கிறாங்க. ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபர் இதே மாதிரி தான் வச்சாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் ஆடு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்னு வர சொன்னிடுச்சு. காலையில் வந்தாங்க. காலையில் நம்ம வண்டியில் எடுத்துக்கிட்டு அவங்க வண்டி எடுத்துன்னு வந்துக்கிட்டாங்க. நம்ம கூட்டு போய் காமிச்சிருச்சு. கிராமத்தில் ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற பக்கத்து கிராமத்தில் போய் நம்ம காமிச்சிருச்சு. அதில் வந்து நிறைய பேட்சில் காமிச்சிருந்தனால 250 ஆடு இருக்குது. அதில் பாருங்க, 250 ஆடு இருக்குது. அதில் வந்து நம்ம 100 ஆடு அவங்க சப்ஸ்கிரைபரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. 100 ஆடு அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் வந்து 15 கிலோ மேலே, 18 கிலோ உள்ள, 19 கிலோ மேலே தாண்டலை. எல்லாம் ஒரு ஜோடு வந்து 18,400 ரூபாய். 18,400 ரூபாய் ஒரு ஜோடு வந்து. நல்லா ஆடெல்லாம் பாருங்க, ஒங்கோல் ஜுடிப்பு, பியூர் ஒங்கோல் ஜுடிப்பு. மழை வந்துடுறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் கலராக தெரியுது. மண்ணில் அப்படி கீழே எதுக்குன்னா ஏட்டில் தான் அந்த மாதிரிலாம் வளர்க்குறது இங்கெல்லாம். அதனால அப்படியே விட்டுடுறாங்க. அதனால மண்ணை தெரியுது. மழை வந்துருச்சு அன்னைக்கு கொஞ்சம், அதனால தான் கீழே படுத்துக்கிட்டு சாப்பிட்றதுனால அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு கலராக தெரியல. பியூர் ஒங்கோல் ஜுடிப்பு தான் ஆடெல்லாம், பியூர் ஒங்கோல் ஜுடிப்பு தான். இந்த மாதிரி ஆடு வேணுமான்னு இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நம்ம வாங்கி கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. இங்கே இருக்கிறது வந்து 100 ஆடு எடுத்துக்கிட்டு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஆடு வேணும்னு சொன்னதான் வண்டியில் அந்த மாதிரி போடுற மாதிரி தான் நம்ம பேசினுச்சு. ஆமாம், கொஞ்சம் இங்கே கூட சண்டை நடந்துருச்சு. கொஞ்சம் போயிட்டு வண்டியில் போடுற ஆடு கூட கீழே இறக்குற மாதிரி சண்டை நடந்துருச்சு. சரி, திரும்பி சொல்லிட்டு நம்ம சானுகூலமாகவே நம்ம ஆடெல்லாம் நம்மளுக்கு இஷ்டம் இருக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறமா தான் ஆடு எடுத்துக்கிச்சு. 100 ஆடு எடுத்துக்கிச்சு. 250 ஆடுல 100 ஆடு செலக்டிங்காக எடுத்துக்கிட்டு நம்ம கை வச்ச ஆடு மட்டும் இந்த வண்டியில் போடுற மாதிரி நம்ம நீட்டாக ஒரு ஆடை இதில் வந்து நல்லா 100 கிலோ ஆடு வந்துருச்சு. ஆமாம், அது 20 கிலோ மேலே தான் இருந்துச்சு. அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வேணாம், வெயிட் வந்தாலும் எனக்கு வேணாம், நான் நினச்சிக்கிற வெயிட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி 18,400 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துச்சு. டிரான்ஸ்போர்ட் வந்து 23 ரூபாய். யாருன்னா போகிறது, நம்ம வந்து 21 ரூபாய் தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வண்டி வச்சிருச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நம்ம 2 ரூபாய் 3 ரூபாய் கம்மியாக போகிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. வெளியே டிரான்ஸ்போர்ட் அதிகமாகவே இருக்குது. 23 ரூபாய். நம்ம வந்து 21 ரூபாய்க்கே நம்ம வச்சிருச்சு டிரான்ஸ்போர்ட் வந்து.